எங்க ஊர் பொள்ளாச்சியில நடந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டு லெவல்ல பேசப்பட்டு வருது. இந்த பையன் தான் லவ் பண்ற பொண்ணு தனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணு சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். முழுசா சொல்றேன் கேளுங்க. இந்த பையன் 24 வயசு, அந்த பொண்ணு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கு, வெறும் 16 வயசு. இந்த பையன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறான். அந்த பொண்ணு வீட்டுல என் பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கு, கல்யாண வயசு வரும்போது கண்டிப்பா நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம்னு சொல்லிட்டாங்க. எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும், என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். அதுக்கு அவங்க வீட்டுல இந்த விஷயத்துக்காக அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு கூட அனுப்பாம 6 மாசம் வீட்லயே உட்கார வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுட்டு இவன் ஒரு நாள் பேரண்ட்ஸ் இல்லாத நேரத்துல அவங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் அந்த பொண்ணு கிட்ட டார்ச்சர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டு அந்த பொண்ணு அதுக்கு வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் பெரிய வாக்குவாதம் ஆனதுனால இவன் 2 முடிவோட வீட்டுக்குள்ள போயிருக்கான். அதாவது அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கணும், இல்லைன்னா அந்த பொண்ணு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கத்தி எடுத்துட்டு அவன் போயிருக்கான். அந்த பொண்ணு முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் கழுத்து, நெஞ்சு, வயிறு இது 3ஐயும் குத்தி கிழிச்சு அந்த பொண்ணை துடிதுடிக்க கொண்டிருக்கான். சத்தம் கேட்டு ஓடி வந்த அவங்க பாட்டியையும் குத்தி கொன்னுட்டான். இவங்க 2 பேர் உயிருக்கு போராடி கதறிக்கிட்டு இருக்கும்போது சத்தம் கேட்டு, அதாவது அந்த பொண்ணோட அக்கா ஓடி வந்து என்னன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணையும் குத்திருக்கான். உடனே பக்கத்துல இருக்கவங்களாம் வந்த உடனே இவன் தப்பிச்சு போயிட்டான். அவங்க அந்த பொண்ணோட அக்காவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சிகிச்சை கொடுத்து இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பொண்ணும் அந்த பாட்டியும் சம்பவ இடத்திலேயே இறந்துட்டாங்க. 6 தனிப்படை அமைத்து போலீசார் தேடப்பட்டு வந்த நிலைமையில அந்த பையனே வந்து சரணடைஞ்சிருக்கான். மயக்க நிலைமையில இருந்தவன் விஷம் அருந்தி தற்கொலைக்கு முயன்றதாக சொல்லியிருக்கான். உடனே அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சிகிச்சை கொடுத்தாங்க. ஒரே குடும்பத்துல 2 பேர் இறந்து ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வராங்க. அந்த பெற்றோர் 2 பேரும் எப்படி துடிதுடிச்சு போயிருப்பாங்க. பெற்றோர் அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? இந்த பையன் 2 உயிரையும் எடுத்து தன்னோட உயிரையும் தற்கொலைக்கு முயன்று என்ன பிரயோஜனம்? விஷயம் யாருக்கு இதுல யூஸ் ஆச்சு? யாருக்காவது இதுல யூஸ் ஆச்சா? யாருக்குமே இதுல யூஸ் ஆகல. 16 வயசு பொண்ணை எப்படா கல்யாணம் பண்ண முடியும்? ஓட்டு போடுறதுக்கே 18 வயசு வேணும்டா. பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த காலத்துல யாருக்குமே பொறுமை இல்லை. பொறுமையோட இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும். பொறுமை இல்லைன்னா இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு.